ஓம் ஹாலாஸ்யநாதாய மகேஸ்வராய ஹாலாஹலாலங்கிருதகந்தராய மீனேக்ஷணாய பததே சிவாய நமோ நம சுந்தரதாண்டவாய ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வராய சிவாய நமஹ. மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த நன்னாளிலே பூலோக சிவலோகம், சிவநகரம், திருவாலவாய், நான்மாடக்கூடல் என்றும் இன்னும் பல திவ்ய நாமங்களை கொண்ட மதுரை க்ஷேத்திரத்தினுடைய முக்கியமான சில விஷயங்களை நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம். சிவபெருமான் மதுரையிலே எழுந்தருளி செய்த திருவிளையாடல்கள் 64. அந்த 64 திருவிளையாடல்களிலும் மிகவும் முக்கியமாக கருதப்படுவது, அனைவருக்கும் மிகவும் பிடித்த விஷயமாகவும் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடியது ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணம் என்னும் அருமையான வைபோகம். இந்த சமயத்திலே மாலை முரசு இறை என்னும் அருமையான சேனல் நமக்கு இந்த வாய்ப்பை அளித்துள்ளார்கள். அனைவரும் ஸ்ரீ மீனாட்சி தேவியுடைய பிரபாவங்களை காதாலை கேட்டு அம்பிகையின் அருளை பெறுவோமாக. உலகிற்கு பாண்டியர்களுடைய பெருமைகளை உணர்த்த சிவபெருமானே நேரடியாக அவதரித்து பல அற்புதங்களை செய்த க்ஷேத்திரம் மதுரை. ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு செல்லலாம் என்று பூலோகத்தை பார்க்கும்பொழுது அவருடைய தலையில் இருக்கக்கூடிய சன்னலிருந்து ஒரு சிறிய அமுதம் பூலோகத்தில் விழுகிறது. அந்த மதுரம் பூலோகத்தில் விழுந்த இடம் மதுரை என்று திருநாமம் பெற்று அந்த மதுரையிலே சுந்தரேச பெருமான் சொக்கநாதராக பல அனுகிரகங்களை செய்துள்ளார். உலகத்திற்கு பாண்டியர்களுடைய பெருமைகளை உணர்த்த சுந்தர பாண்டியனாக அரசாட்சி புரிந்து எந்தெந்த விஷயங்களை செய்தார், எவ்வளவு பக்தர்களுக்கு அனுகிரகங்களை செய்தார் என்றே நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம். மதுரை என்பது மீனாட்சி அம்மன் கோவில், மல்லிகை, நகரம், நடனம், இசை, உணவு போன்ற பல விஷயங்களில் சிறப்பு வாய்ந்தது மதுரை க்ஷேத்திரமாகும். சிலப்பதிகாரம், திருவிளையாடல் புராணம் போன்ற பழமையான நூட்களிலே கூறப்பட்ட விஷயங்களை நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம். முக்கியமாக 3வது தமிழ்ச்சங்கம் உருவானது மதுரை க்ஷேத்திரத்திலே தான். இது மதுரையுடைய சிறப்பாகும். மதுரையின் சிறப்புகளை நாம் கூற வேண்டுமானால் இன்னும் பல நேரங்கள் அதை மட்டுமே பேசலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த க்ஷேத்திரம் மதுரை. அதிலே ஒரு முக்கியமான பகுதியை மட்டும் நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம். முன்னொரு காலத்திலே மலையத்வஜன் எனும் ராஜாவானவர் மதுரையை ஆட்சி புரிகிறார். மலையத்வஜ பாண்டியன், ராணி அம்மையார் காஞ்சனமாலை எனும் பெயருடையவர். அவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் சௌபாகியங்களும் சிறப்பாக இருந்தாலும் ஒரே ஒரு குறை இருக்கின்றது, குழந்தை பாக்கியம் என்னும் அந்த குறை. குழந்தை இல்லாத காரணத்தினாலே பலமுறை பல வருடங்கள் இருந்து இறைவனை பிரார்த்தனை செய்து ஒரு யாகத்தை நடத்துகிறார்கள். புத்திரகாமேஷ்டி யாகம் என்று பெயர். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தும் பொழுது அந்த யாகத்திலிருந்து ஒரு அழகான குழந்தை அவர்களுக்கு கிடைக்கின்றது அனுகிரகமாக. அந்த குழந்தையை சீரூட்டி வளர்க்கிறார்கள். அந்த குழந்தையை பார்க்கும்போதே அந்த ராணி அம்மையாருக்கு, காஞ்சனமாலைக்கு ஒரு சிறிய வருத்தம். யாருக்கும் இல்லாமல் அந்த பெண் குழந்தைக்கு மட்டும் 3 மார்பகங்களாக இருக்கின்றது. அப்பொழுது ஒரு அசரீரி அங்கே கேட்கிறது. இந்த மகள் எப்பொழுது அவள் கணவனை காணுவாளோ அப்பொழுது ஒரு மார்பகம் மறையும் என்று அசரீரி கேட்கின்றது. அந்த குழந்தையை எடுத்து சீரூட்டி தாளாட்டி அந்த ராஜாவும் ராணியும் மிக சிறப்பாக குழந்தையை வளர்க்கிறார்கள். 64 கலைகளையும் அந்த குழந்தைக்கு கற்றுத்தருகிறார்கள். தடாதகை பிராட்டி என்று பெயர் சூற்றி 64 கலைகளையும்
கற்றுக் கொடுத்து பல சாஸ்திரங்கள், தனுர்வேதங்கள் போன்றவைகளையும், குதிரை பயிற்சி போன்ற பல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதோடு சேர்ந்து அந்த குழந்தைக்கு சிவபக்தியும் அதிகமாக இருக்கின்றது. அந்த சிவபக்தி மேலோங்கி தடாதகை பிராட்டி ஒவ்வொரு நாளும் சிவனை பூஜித்து அந்த சிவபக்தியோடு வளர்ந்து வருகிறார். சில காலங்கள் கழித்து மலையத்வஜ பாண்டியன் இறையடி சேர்கிறார். மன்னரை இழந்த அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ராஜா இல்லையே, இப்போ எப்படி நம்ம தேசத்தை காப்பாற்றப்படும் கஷ்டப்படும்பொழுது மதுரையே வியக்கும் வண்ணம் பல சாகசங்களை செய்து நான் காக்கிறேன் என்று வாக்களிக்கிறாள் தடாதகை பிராட்டி. அனைவரும் சேர்ந்து மதுரையே வியக்கும் வண்ணம் தடாதகை பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். உலகம் முழுவதும் சென்று திக்விஜயம் செய்து மண்ணுலகை வெல்கிறாள் தடாதகை பிராட்டி. மண்ணுலகை வென்ற பிறகு மேல்லோகம் சென்று அந்த தேசத்தையும் ஆட்சி புரிய எண்ணுகிறாள் தடாதகை பிராட்டி. சாகசமும் வீரமும் சாதுரியமும் நிறைந்த ரத கஜ துரக பதாதிகள் சேர்ந்த சக்தி சேனைகளோடு புறப்பட்டு 3 உலகங்களையும் வசப்படுத்த எண்ணிய தடாதகை பிராட்டி மேல்லோகத்திற்கு செல்கிறார். அங்கே கிழக்கு திக்கின் அதிபதியான இந்திரனை அமராவதி பட்டணத்தை முதலிலே வென்று அக்னியுடைய தேஜோவதி, யமதம்பராஜுடைய சம்யமினி, நிருதுடைய ரக்ஷோவதி, வருண பகவானின் சிந்துமதி, வாயு பகவானின் கந்தவதி, குபேரனுடைய அலக்காவதி போன்ற அனைத்து திக்குகளையும் வென்று இறுதியாக ஈசா திக்குக்கு செல்கிறார். ஈசா திக்கினுடைய அதிபதியான பரமேஸ்வரன் கைலாசத்திலே தபம் மேற்கொண்டுள்ளார். அந்த கைலாசத்தின் வாசலுக்கு சென்று நந்தியம்பெருமானை அழைத்து அவரிடம் கூறுகிறார், நான் போருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அம்பாள். நந்தியம்பெருமானுக்கு கோபம் வந்துடுது. எங்கள் சுவாமிகிட்ட எப்படி போர் பண்ணலாம்னு சொல்லி அவரே சண்டைக்கு போகிறார். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரே சத்தம் கைலாசத்தில். சுவாமிகிட்ட போகிறார் நந்தியம்பெருமான். பிரபோ பிரபோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு சொல்கிறார். அப்போ சுவாமி கேட்குறார், யாரப்பா நீ, உன்னை அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ நந்தியம்பெருமான் சொல்கிறார், சுவாமி நான் தான் உங்களுடைய நந்திகேஸ்வரன். வெளியில் ஒரு பெண் போருக்கு வந்திருக்கா, நான் தட்டி கேட்க போனால் என்ன முகம் தெரியாத அளவு என்னை அடிச்சிட்டா, யாருன்னே தெரியலன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சொல்கிறார். அப்போ எம்பெருமான் சிரித்து கொண்டே நான் போருக்கு வரேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். நந்தியம்பெருமான் வந்து சொல்லிட்டு போகிறார். அப்பொழுது எம்பெருமான் தன்னுடைய படைகளோடு ஒரு பக்கம் போருக்கு போகிறார். சக்தி சேனையோடு ஒரு பக்கம் அம்பாள் போருக்கு வரா. 2 பேரும் நேராக இப்போ போர் புரிய போகிறாங்க. அதற்காக மீனாட்சி அம்பிகை தன்னுடைய நாணை ஏற்றும் பொழுது அந்த மீனாட்சி அம்பியுடைய தோழி சுமதி என்று பெயர், அவர் அம்பிகையை அழைத்து நான் ஏற்ற வேண்டாம் என்று கூறுகிறாள். ஏன் கேட்குறாங்க அம்பாள். தங்களுடைய 3வது ஸ்தனம் இல்லை, 2 மட்டுமே உள்ளது. முன்பு நமக்கு அசரீது கேட்டது, நீங்கள் யாரை காண்கிறீர்களோ, யாரை காணும்பொழுது 3வது ஸ்தனம் மறைகிறதோ அவரே உங்கள் கணவன் என்பது அசரீது சொன்ன விஷயம். இப்போ நீங்கள் போருக்கு போகிறீங்க, அவரை பார்க்குறீங்க, அவர் தான் உங்களுடைய கணவன் என்று அந்த சுமதி கூறுகிறாள். உடனே அந்த வில்லை எடுத்து வைத்துவிட்டு மீன் விழியால் சிங்கத்தின் விழிகளை நோக்குகிறாள். அன்போடு பாசத்தோடு சிவபெருமானை மீனாட்சி அம்பிகை பார்க்கிறாள். அந்த க்ஷணமே எம்பெருமானும் அனுகிரகம் செய்கிறார். அப்போ ஒரு சின்ன சந்தேகம் மீனாட்சி அம்பிகைக்கு, நமக்கு சிவனை தரிசனம் பண்ணிட்டோம், சிவனை பிடிச்சிருது, ஆனால் கல்யாணம்னு சொல்கிறாங்க, இதே ரூபத்தில் எப்படி சுவாமி வரான்னு யோசிக்கிறா. அந்த க்ஷணத்தில் சுவாமிக்கு அது தெரிய வருது. அப்போ சுவாமி சொல்கிறார் மீனாட்சிகிட்ட, நீ விரும்பும் வண்ணம் மதுரைக்கு வருவோம் அப்படின்னு சுவாமி அப்போ அனுகிரகம் பண்ணுறார். இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறது புலித்தோல் கட்டிண்டு
பாம்பு போட்டுண்டு சிரஸில் கங்கையோட ஜடாபாரத்தோடு இருக்கேன், இப்படி வரமாட்டேன், நீ எப்படி விரும்புகிறையோ அதுபோல் நான் மதுரைக்கு வரேன்னு சொல்லி சுவாமி அப்போ அனுகிரகம் பண்ணிடுறார். அந்த போர் நிறுத்தப்பட்டது. பூலோகத்திலே மதுரையிலே எம்பெருமான் கூறிய வண்ணம் மிக அழகாக மாப்பிள்ளை கோலத்திலே சிரசிலே கிரீடம் தரித்து, காதிலே குண்டலங்கள் தரித்து, கைகளிலே கடகங்கள் தரித்து, கையிலே பல மோதிரங்கள் தரித்து, வஜ்ரம் வைடூரியம் மாணிக்கம் போன்ற ஆபரணங்கள்லாம் தரித்துண்டு அருமையாக உலகே வியக்கும் வண்ணம் மாப்பிள்ளையாக சுவாமி வந்துட்டுருக்கார். சிவபெருமானும் இந்திராதி தேவர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இந்திரன் பன்னீர் தூவ, அக்னி பகவான் தூபமிட, யம பகவான் வழிவகுக்க, நிறுத்தி கண்ணாடி பிடிக்க, வருண பகவான் மணமாலை தட்டு ஏந்தி வர, வாயு பகவான் சாமரம் வீச, குபேரன் தன மழை பொழிய, குண்டோதரன் குடை பிடிக்க, அகஸ்திய பகவான் பூர்ணகும்பம் அளிக்க, ஸ்ரீ ராஜாதி ராஜனாக ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கல்யாண மண்டபத்திற்கு வருகை தருகிறார். மீன் விழியால் வைரக்கிரீடம் அணிந்து, முத்து மாலைகள் அணிந்து, பச்சை பட்டு உடுத்தி, கொஞ்சும் கிளி கைகளில் ஏந்தி, அருமையாக ஆபரணம் தரித்து பிரத்யட்சமாக ஸ்ரீ மீனாட்சி தேவியும் அந்த மகா மண்டபத்திற்கு வருகை தருகிறார்கள். இதுவரைக்கும் எப்பொழுதும் விவாகத்திலே நாம் அனைவரும் பார்த்துருப்போம். கல்யாணத்தில் முக்கியமான சடங்கு மாலை மாற்றுதல்னு பேர். தன்னுடைய மனதை தன்னுடைய கணவனுக்கு அர்ப்பணிக்கிறார், கணவன் மனைவிக்கு அர்ப்பணிக்கிறார் என்னும் விஷயத்தை கூறுவது அந்த மாலை மாற்றும் வைபவம். உலகே வியக்கும் வண்ணம் மிக அழகாக மீனாட்சி தேவிக்கும் சுந்தரேச பெருமானுக்கும் மாலை மாற்றும் வைபவமானது நடைபெற்று, ஊஞ்சலிலே அமர வைத்து பால் பழங்கள் கொடுத்து பல உபசாரங்களை செய்து மண்டப பிரவேசத்தை செய்கிறார்கள். அனைத்து பந்துக்களும் பக்தர்களும் உள்ளே சென்று அமர்ந்து பிரத்யட்சமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் சுந்தரராஜ பெருமான் என்று கூறுவார்கள். அதுவும் இந்த அர்த்தமாத விசேஷம், கல்லழகருடைய விசேஷம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மகாவிஷ்ணு அங்கிருந்து திருமணத்திற்கு வருவதற்கு நேரமாகுது. ஆனால் அம்பாளுக்கு ஒரு சின்ன ஒரு சம்சயம், சின்ன ஒரு கஷ்டம், நம்ம அண்ணா வரலையே, நம்ம எப்படி மேடை ஏறுறது அப்படின்னு. அப்போ எம்பெருமானே தன்னுடைய தேகத்திலிருந்து சங்கர நாராயணர்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு ரூபமாக மகாவிஷ்ணுவை அவதாரம் செய்விக்க செய்து அந்த மகாவிஷ்ணு கையை பிடிச்சி கூட்டின்னு வரார் மண்டபத்திற்கு. அனைத்து மந்திரங்களும் வேத கோஷங்களும் முழங்க மகாவிஷ்ணு தாரை வார்த்து கொடுக்க கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறார் மகாவிஷ்ணு. சிவபெருமான் அந்த மீனாட்சி எனும் கன்னிகையை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் வைபவம் கன்னிகாதான முகூர்த்தம் அது நடைபெற்று, உலகே வியக்கும் வண்ணம் அனைவரும் கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்ய, பூலோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனோலோக தபோலோக ஸ்தலோகம் போன்ற 7 லோக வாசிகளும் அத்தல வித்தல சுத்தல மகாதல ரசாதல தலாதல பாதாளாதி பூலோகாதி 14 உலக வாசிகளும் அங்கே எம்பெருமானை தரிசனம் செய்ய மிக கோலாகலமாக ஸ்ரீ மீனாட்சி தேவியுடைய கழுத்திலே திருமாங்கல்ய தாரணத்தை செய்கிறார் ஸ்ரீ சுந்தரேச பெருமான். திருமாங்கல்ய தாரணம் ஆறுது. அனைவரும் புஷ்பங்களை தூவி நமஸ்காரம் செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சப்தபதி என்று கூறுவார்கள். ஒரு விவாகத்திலே முக்கியமாக கூறப்படுவது கன்னிகாதானம், பாணி கிரகணம், திருமாங்கல்ய தாரணம், சப்தபதி போன்ற விஷயங்கள். அப்படி எம்பெருமான் மீனாட்சியை அழைத்து கொண்டு யாககுண்டத்தை 3 முறை வலம் வந்து அந்த லாஜ ஹோமங்களை செய்து சப்தபதிகளை செய்து அருமையான முறையிலே மங்கள ஹாரத்தியோடு ஸ்ரீ மீனாட்சி விவாகம் நடைபெற்றது. விவாகம் முடிந்தவுடனே மதுரை வாசிகள் அனைவரும் உட்கார்ந்து அங்கே சாப்பிட்றாங்க. தேவர்களும் அமிர்தம் உண்ட காலத்தினாலே தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வரலாம், மேல்லோகத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அம்பாள் கேட்குறா வந்து சிவன்கிட்ட, சுவாமி நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி நாங்கள் நிறைய
சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுருக்கோம், போஜனங்கள்லாம் இருக்குது, எல்லாம் அப்படியே மீந்து போச்சு, உங்கள் ஆட்டில் யாருமே சாப்பிட வரலையான்னு சொல்லி விளையாட்டாக கேட்குறான் அம்பாள். உங்களுக்கு இப்போ அந்த போஜனம்லாம் காலியாகணும் அவ்வளோதானே, இதோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன பண்ணுறா விளையாட்டாக, குண்டோதரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றார். அந்த சேனனுடைய முக்கியமான குண்டோதரன் மட்டும் ஒரே ஒருத்தர் உண்டே உட்காந்து அந்த போஜனத்தை சாப்பிட்றார். அந்த போஜனம் இன்னும் தேவைப்படுது அவருக்கு, பசி பசி பசின்னு கேட்குறார். அங்கே பண்ணி வச்சுருக்க எல்லா போஜனமும் காலி ஆகிடுத்து, இன்னும் அந்த அரண்மனையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்குறார், அப்பயும் அந்த பசி அடங்கலை. அவ்வளவு போஜனங்களை சாப்பிட்டுட்டே இருக்கா குண்டோதரன். ஒரு வழியாக சுவாமி கண்ணை காட்டுறார், பசி அடங்கிடுத்து அவருக்கு. இப்போ ஜலம் கேட்குறார், தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு சொல்கிறார். அந்த அரண்மனையில் கூடிய எல்லா தண்ணியும் கொடுத்துட்டாங்க, அப்பயும் அந்த தாகம் அடங்கலை அந்த குண்டோதரனுக்கு. மறுபடியும் தண்ணீர் கேட்கவே சுவாமி அந்த மதுரையிலே தன்னுடைய கையை வைக்கிறார், வை கை என்று பெயர். அந்த கையினுடைய அற்புதத்தினாலே அங்கே ஒரு நீர் பிரவாகமானது உருவாகிறது, அதன் பெயர் வைகை என்று பெயர். அந்த வைகையுடைய ஜலத்தை அருந்திய பிறகு தாகமானது தீர்கிறது என்று புராணங்கள் கூறும். அப்படி அந்த குண்டோதரனுக்கும் தண்ணீர் கஷ்டம் தீர்றது, மக்களுக்கும் எப்பொழுதும் வற்றாமல் நதி சென்று கொண்டே இருக்கின்றது, மக்களுக்கும் அந்த தண்ணீர் கஷ்டத்தை தீர்க்கிறார் எம்பெருமான் சுந்தரேச பெருமான். இப்படி காஞ்சனமாலை வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ மீனாட்சி தேவியுடன் பரமேஸ்வரன் சோமசுந்தர பாண்டியனாக சொக்கநாதனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு மதுரையை ஆட்சி புரிந்தார் என்று வரலாறு பேசும். ஆட்சி புரிந்தார் என்பது மட்டுமல்ல, இன்றும் ஆட்சி புரிகிறார், இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் அங்கே ஆட்சி புரிவார். அப்படி எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய விருப்பத்திற்காக, ஆசைக்காக, பிரார்த்தனைக்காக, நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்காக, வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் வழங்கக்கூடிய அருமையான மூர்த்தி ஸ்ரீ சுந்தரேச பெருமான், ஸ்ரீ மீனாட்சி தேவி. அந்த அருமையான திருக்கல்யாணம் நடைபெற்றது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக. அதேபோல் இன்றும் மதுரை என்பதிலே மிக மிக சிறப்பாக அருமையாக பார்க்க கண்கோடி வேண்டும் என்று கூறும் வகையிலே வரக்கூடிய மே மாதம் 8ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமானது நடைபெற உள்ளது. நாமும் அந்த திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்து நமக்கு தேவையான 16 செல்வங்களை பெற்று வம்ச விருத்தியையும் நீண்ட ஆயுளையும் பெறுவோம். இன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில் அந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறும்பொழுது பல சுமங்கலிகள், திருமணமாகாத கன்னியர்கள் அம்பாவை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு மாங்கல்யத்தை சுமங்கலிகள்லாம் மாற்றிப்பாங்க. திருமணம் ஆக வேண்டிய மகனோ மகளோ இருந்தால் அந்த நேரத்தில் சுவாமிகிட்ட வேண்டிப்பாங்க. நம்மளாம் கேட்கலாம், ஏன் அந்த நேரத்தில் நம்ம அந்த மாங்கல்யம் மாற்றிக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு ஆண்டும் அந்த சித்திரை மாத திருவிழாவிலே மிக சிறப்பாக அனைத்து பூஜைகளையும் ஜெபங்களையும் ஹோமங்களையும் செய்து எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அப்போ நாமே அந்த மாங்கல்யத்தை மாற்றிக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை தரக்கூடிய வைபவம் தான் அந்த திருக்கல்யாணம். நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் ஆகணும், ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்திலே நாம் அந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணி சுவாமிகிட்ட வேண்டிண்டு அந்த மாங்கல்யத்தை வாங்கி நம்ம கோவிலில் கொடுக்குறோம். இல்லை பல பேருக்கு நம்மளால் முடிஞ்ச சத்விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னாலும், சுமங்கலிகள் தன்னுடைய மாங்கல்யத்தை அங்கே திருமணத்தை மாற்றிக்கிறாங்க அந்த நேரத்தில் என்று பார்த்தாலும், அந்த நேரத்திலே வம்சவிருத்திக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாலும், எந்தெந்த விஷயம் நமக்கு வேணுமோ, நமக்கு திருமணம் ஆகணும் என்றாலும், வம்சவிருத்தி ஆகணும்னாலும், தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் வேணும்னாலும், இல்லங்களிலே தனலாபம் வேணும்னாலும், அந்த அனைத்து பலன்களையும் தரக்கூடியது திருக்கல்யாண வைபவம். ஸ்ரீ மீனாட்சி கல்யாணத்தை நாம் தரிசனம் பண்ணால் நமது இல்லங்களிலும் பலவிதமான மங்கள வைபவங்கள் நடைபெறும், திருமண வைபவங்கள் நடைபெறும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும், வம்சவிருத்தி ஏற்படும், 16 விதமான சௌபாகியம் என்று கூறக்கூடிய வகையிலே நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அறிவு, அழகு, புகழ், சந்தானம், இளமை, பெருமை, துணிவு, வாழ்நாள் வெற்றி போன்ற 16 செல்வங்களையும் தரக்கூடியது திருக்கல்யாண மகோத்சவம். எனவே அனைத்து பக்தர்களும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேச பெருமானுடைய
மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு சென்று தரிசித்து, அங்கே செல்ல முடியாதவர்கள் நமது மாலை முரசு இறை சேனலிலே நேரடியாக அந்த வைபவத்தை தரிசித்து அம்பிகை அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். வணக்கம்.